ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஃப் ரியல்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரூம் ஃப்ரெஷ்னர் நம்ம வந்து வீட்லேயே ஹோம்மேடாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி தயார் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் 4 பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது ஸ்நாக்ஸு ஸ்வீட் ஏதாவது வாங்கினா இந்த மாதிரி நம்மளுக்கு கடையில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 4 பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதில் இப்போ நம்ம ஒரு ஃபோர்க்கை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் தான்ட்டு இல்லை, உங்கள்கிட்ட பெரிய பாக்ஸாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தால் நம்மளுக்கு இடமும் அடைக்காமல் நல்லா நீட்டாக இருக்கும். அதனால் நான் குட்டி குட்டி பாக்ஸாக எடுத்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல் நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா அளவெல்லாம் கிடையாது, 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாதி பாக்ஸ் அளவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாதி பாக்ஸ் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டோம். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் நம்ம சேர்த்துக்கலாம். கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிராண்டு எந்த ஃப்ளேவராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து பாதி பாக்கெட் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் மூடியில் சேர்க்குற மாதிரி இருந்தால் 2 மூடி அந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 லவங்கம் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வந்து வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அப்படியே சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா தூள் பண்ணிவிட்டு சேர்த்தா இன்னும் வாசனை அரோமா வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு நான் வந்து தூவி விட்டுக்கிறேன். நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கற்பூரம் அப்புறம் கம்ஃபர்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்க்கறதுனால ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வாசனை இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரூமில், பீரோ, கபோர்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அரோமா வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம சூப்பராக வந்து நம்ம ஃப்ரெஷ்னர் வந்து தயார் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து 2 3 பாக்ஸில் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் மெயினாக பாத்ரூமில் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ மேக்ஸிமமாக எல்லார் வீடுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்மெல் வராமல் நல்லா சூப்பராக நம்மளுக்கு வாசனையாக இருக்கிறதுக்காக நான் வந்து பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 2 பாத்ரூம் இருக்கிறதுனால 2 பாத்ரூம் கார்னர்லேயும் இந்த மாதிரி நான் வச்சு விட்டுறேன். இதில் இருக்கிற அரோமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 நாளைக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். அதோட வாஷ் பேசன், சிங்க் ஏரியா இந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது நல்லா வாசனைக்காக மட்டும் இல்லாமல் இந்த பூச்சி, கரப்பாம்பூச்சி, அப்புறம் எறும்பு இந்த மாதிரி தொல்லையும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து சூப்பராக யூஸ் ஆகும். இப்போ ஹோம்மேடாக நம்ம வந்து ஃப்ரெஷ்னர் தயார் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோ பார்க்கணுன்னா ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்.